வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சான்ற பெருமக்களே, பல அலுவல்களுக்கு இடையிலும் ஆர்வத்தோடு இந்த கீதை நிகழ்விலே தொடர்ந்து கலந்து சிறப்பிக்கின்ற NLFCS நிர்வாக இயக்குனர் மாண்புமிகு டத்தோ பி. சீனிவாஸ் சகாதேவன் ஐயா அவர்களே, மலேசிய குலுவாங் அறிவுத்திருக்கோவில் தலைவர் அருள்நிதி வி. பழனிசாமி ஐயா அவர்களே, மலேசிய வாழ்க்கை விஞ்ஞான மனவளக்கலை மன்ற தலைவர், இந்நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் எனது இனிய நண்பர் பேராசிரியர் அருள்நிதி பிரசன்னா சண்முகநாதன் அவர்களே, இறைவணக்கமும் இறையை அறியச் செய்த குருவுக்கு வணக்கமும் பாடிய பேராசிரியர் அருள்நிதி பிரபாலினி கந்தசாமி அம்மா அவர்களே, மற்றும் இணைய வழியாக இந்நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கும் ஆன்மீக அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் சூக்குமமாய் எழுந்தருளியிருக்கும் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களின் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து, மகர்ஷியின் ஆசியோடு உங்களது ஆசியையும் வேண்டி உரையை துவங்குகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சான்ற பெருமக்களே, ஸ்ரீமத் பகவத்கீதை தொடர் சிந்தனையிலே சென்ற வகுப்பிலே 4வது அத்தியாயமாகிய ஞான கர்ம சந்நியாச யோகத்தை நிறைவு ஸ்லோகம் வரைக்கும் சிந்தனையிலே பகிர்ந்து கொண்டோம். அதனைத் தொடர்ந்து இன்றைய நிகழ்விலே 5ஆம் அத்தியாயமாகிய சந்நியாச யோகத்தை சிந்திக்க இருக்கின்றோம். மெய், வாய், கண், மூக்கு, செவி என்ற 5 உணர்ப்புலன்களும் கைகள், கால்கள், நாக்கு, குதம், பால் உறுப்பு என்ற 5 செயல் புலன்களும் வினையாற்றும் பிரார்த்த கர்மத்தை பற்றற்று செயல்பட வேண்டிய அவசியத்தை ஞான கர்ம சந்நியாச யோகமாக விளக்கிவிட்டு, இந்த புலன்களுக்கு ஊடாக செயல்படுகின்ற சஞ்சித கர்மாவின் பாவ புண்ணிய விளைவுகளால் வரக்கூடிய வெற்றி தோல்விகளிலும் இன்ப துன்பங்களிலும் மனம் பந்தப்படாது எப்படி வாழ்வது என்ற சூட்சுமத்தை சந்நியாச யோகத்திலே விளக்குகின்றார். அதாவது, பிராரப்த கர்மாவின் எண்ணங்களிலே பற்றற்று செயல்படும் வகையை விளக்கியது சென்ற ஞான கர்ம சந்நியாச யோகம். இப்போது சஞ்சித கர்மாவின் விளைவுகளை பற்றற்று சந்திப்பது எப்படி என்பதை விளக்குவது சந்நியாச யோகம். சந்நியாசிகளிலே பல பேர் இருந்தாலும் அரிது அரிது பட்டினத்து அடிகளைப் போல் யாருக்கும் துரத்தல் அரிது என்று சந்நியாசியான தாயுமானவர் புகழ்ந்து போற்றிருக்கின்றார். அப்படி பட்டினத்தார் எப்படி சந்நியாசத்தை மேற்கொண்டார் என்ற வரலாற்று உண்மையை நாம் நினைவு கூறுகின்ற போது இந்த யோகத்தின் சிறப்பை நாம் புரிந்து கொள்ளலாம். பட்டினத்தார் மிகப்பெரிய வியாபாரியாக இருந்தவர். மன்னனுக்கு நிகரான செல்வம் அவரது மாளிகையிலே இருந்தது. ஒரு குழந்தையை தத்தெடுத்து வளர்த்து வந்தார். தக்க வயதிலே அவனை கடல் கடந்து போய் வியாபாரம் செய்து பொருள் ஈட்டி வா என்று சொல்லி கப்பலிலே ஏற்றி அனுப்பி வைத்தார். அவரும் போய் நிறைய பொருள் ஈட்டி
மூட்டை மூட்டையாக வைடூரியங்களை கொண்டு வந்தார். பிறகு ஒரு சின்ன பெட்டியிலே ஒரு ஓலை ஒன்றை வைத்து அதை தந்தையிடம் சேர்க்க சொல்லிவிட்டு அவர் வெளியே போய்விட்டார். பட்டினித்தார் அந்த பேழையை வாங்கி பார்த்தபோது அதுக்குள்ளே காதற்ற ஊசி ஒன்றும், ஒரு ஓலையிலே காதற்ற ஊசியும் வாராதகான் கடைவழிக்கே என்ற ஒற்றை வாக்கியமும் இருந்தன. இந்த வாக்கியம் பட்டினத்தார் வாழ்க்கையை புரட்டிவிட்டது. அந்த வாக்கியத்தை சிந்திக்கிறார். காது இருந்தால்தான் ஊசி தைப்பதற்கு பயனாகும், காது அருந்துவிட்டால் பயனாகாது. இப்படி ஒரு செயலுக்கும் பயனில்லாத பொருள் கூட நாம் இந்த உலகை விட்டு போகும்போது வருவது இல்லையே. பிறகு எதற்காக இவ்வளவு செல்வங்களை தேடுகிறாய் என்ற ஒரு கேள்வியை எழுப்பிவிட்டு அந்த தத்துப்பிள்ளை மறைந்து விட்டார். இதை சிந்தனை செய்து பார்த்த பட்டினத்தாருக்கு சொத்துக்கள் சாஸ்வதம் அல்ல என்பது புரிந்தது. உடனே நான் சந்நியாசத்தை மேற்கொள்கிறேன் என்று எல்லாவற்றையும் எல்லோரையும் துறந்து ஒரு கோவணத்தோடு கிளம்பிவிட்டார். மடத்திலே போய் தீட்சை பெற்று சில காலம் அங்கு தங்கியிருந்தார். பிறகு மனம் ஒரு நாள் ஒரு திருவோட்டை கொடுத்து, பிச்சை எடுத்துக்கொண்டே நீ ஞானத்தை தேட வேண்டும் என்று சொல்லி வெளியே அனுப்பிவிட்டது. சரி, இனி பிச்சை எடுத்தான் வாழ்க்கையை நடத்த வேண்டும். அது துவக்கமாக முதல் பிக்ஷையை தாயிடம் பெறலாமே என்ற பட்டினத்தார் நேராக வீட்டுக்கு வந்தார். தாயை பிச்சையிடுங்கள் என்று குரல் கொடுத்தார். அந்த குரல் கேட்டு அவருடைய தாய் வெறும் கையோடு வெளியே வந்து நின்றார். பட்டினத்தாருக்கு ஆச்சரியம் தாழவில்லை. பிச்சைக்காரன் குரல் கேட்டாலே கையில் அள்ளிச் சென்றால் குறைவாக இருக்குமே என்று முரத்தில் அள்ளிச் சென்று வழங்குகின்ற தாய் சொந்த மகனின் குரல் கேட்டு வெறும் கையோடு வந்து நின்றதை பார்த்தவுடனே ஒன்றும் புரியவில்லை. வியப்போடு பார்க்கிறார். அந்த அன்னை அவரும் வியப்போடு பார்க்கிறார். அவர் சொல்கிறார், மகனே, சொந்தம் உனக்கு கசந்து விட்டது, வீடு உனக்கு அந்நியமாகிவிட்டது, ஆனால் ஒரு திருவோடு உனக்கு சொந்தமாகிவிட்டதே என்றார். ஒரு திருவோடு உனக்கு சொந்தமாகிவிட்டதே என்றார். இதை கேட்டவுடன் பட்டினத்தாருக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை, திகைக்கிறார். அன்னையே தொடர்ந்து சொன்னார், நான் இப்படி சொன்னேன் என்பதற்காக திருவோட்டை எரிந்து விடாதே. ஆனால் பின்னொரு நாளில் திருவோடு காணாமல் போனாலோ அல்லது உடைந்து போனாலோ என் திருவோடு போனதே என்று வருத்தப்படாதே என்றார். என் திருவோடு போனதே, இதுதான் பற்று, என்னுடைய திருவோடு. அந்த என் என்பதுதான் பற்று, நான். இதை போதித்தது யார் என்றால், இல்லறத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு தாய் மடத்தில் போதிக்காத ஞானத்தை தன் மகனுக்கு போதித்தார். இதுதான் உண்மையான சந்நியாசம். வீட்டை விட்டு ஓடிப்போவதல்ல சந்நியாசம். குடும்பத்தில் இருந்து கொண்டே இல்லற சுகதுக்கங்களோடு வாழ்ந்து உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவே துறவு என்று வாழ்வதுதான் உண்மையான சந்நியாசம். வேத்திரி மகரிஷியும் இதைத்தான் போற்றுகின்றார். வள்ளுவ பெருந்தகையும் அறத்து ஆற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்து ஆற்றில் போய் பெறுவது எவன் என்று ஒரு குறளிலே சொல்லுகிறார். அதாவது இல்லத்திலிருந்து அறம் ஆற்றி வர வேண்டும் என ஞானத்திற்கு அற்புதமான பொருளையும் வாழும் வகையும் தந்திருக்கின்றார் வள்ளுவர். நமக்கென்று பூமியிலே கடமைகள் உண்டு, அதை பற்றின்றி முறையாக செய்ய வேண்டிய அவசியமும் உண்டு. இதைத்தான் 3வது அத்தியாயத்தில்
கர்மயோகத்திலே ஒரு சிந்தனையை பார்த்தோம். நானே ஒவ்வொரு கணமும் கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றேன் என்று கிருஷ்ண பரமாத்மா சொன்னதாக ஒரு ஸ்லோகத்தை பார்த்தோம். உடலும் குடலும் இல்லாத இறைவனே கடமையாற்றுகின்ற பொறுப்பில் இருக்கின்ற போது சமுதாயத்திலே உடல் அளவில் தேவைகளோடு வாழ்கின்ற மனிதன் நான் சந்நியாசி என்று உழைக்காமல் மற்றவர் கையேந்தி பிழைக்கின்ற நிலைக்கு வந்துவிட்டால் சமுதாய வளம் குன்றிவிடும். அதனால் மனிதனுக்கு வாழ்க்கை தேவைகள் பல என்றாலும் பறவைகள் விலங்குகள் போல உணவு மட்டுமே வாழ்க்கை என்று வாழ்ந்துவிட முடியாது. அதனால் இயற்கை வளங்களை பயன் கொண்டு வாழ்க்கை வசதிகளாக அவற்றை உருமாற்றி தரம் மாற்றி தூக்க வேண்டிய அறிவின் சிறப்பும் உடல் ஆற்றல் திறமும் அமைந்த திருவடிவமே மனிதன். ஆனால் மனம் பக்குவம் அடையாததால் அனுபவ பொருட்களில் புலன் இன்பங்களில் புகழ் செல்வாக்கு அதிகாரத்தில் சிக்கிக்கொண்டு வதைப்படுகிறது. தனக்கு பிடித்த இன்பங்களை அளவுக்கு அதிகமாக அனுபவிக்க வேண்டும் என்ற வேகத்தால் தனக்கே நிறைய வேண்டுமென்று அள்ளிக்கொள்கின்ற போது அதற்காக பல வழிகளில் தர்மத்தை புறக்கணிக்கின்ற போது ஒருவன் எடுத்துக்கொள்கின்ற செல்வம் அடுத்தவனுக்கு வறுமையாக மாறும். இப்படி நித்திய கர்மத்தில் தொடங்கிய வாழ்க்கை காமிய கர்மமாக மாறிவிட்ட அவலம். அடிப்படை தேவைகளை நிறைவு செய்வது நித்திய கர்மம் என்று பார்த்தோம். அதில் சிக்கிக்கொண்ட மனம் தனக்கு அதிகமாக வேண்டும் என்று விரும்புவது காமிய கர்மம். எதை செய்தால் என்ன கிடைக்கும் என்று கணக்கு பார்த்து கொண்டே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயலையும் செய்யக்கூடிய மனோபாவம் இன்று பரவலாக மக்கள் மத்தியிலே குடும்பத்திலே கூட வந்துவிட்டது. அதனால் விளைவு என்ன? இலர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நோடாதவர் என்கிறார் வள்ளுவர். இலர் பலர் ஆகிய காரணம் செல்வம் இல்லாது வறுமைக்குட்பட்டவர்கள் எண்ணிக்கை பெறுவதற்கு காரணம் என்ன என்றார். அடுத்தவர் தேவையை மதித்து சிந்தனை சிக்கனம் சீர்திருத்தத்தோடு தன்னை முறைப்படுத்தி கொண்டு அடுத்தவருக்கும் கொடுத்து உதவுகின்ற மனம் குறைந்து போனதால் சமுதாயத்திலே ஏழைகளின் எண்ணிக்கை பெருகிவிட்டது. இது எல்லாம் ஏன் எதற்கு என்று யோசிப்பது ஆன்மீகம். அப்படி யோசித்து பார்த்து ஒரு தெளிவுக்கு வருவது சந்நியாசம். எப்படி எவ்வளவு இருந்தாலும் வயிறு ஜீரணிப்பதற்கு மேல் சாப்பிட முடியாது. பீரோ நிறைய துணி இருந்தாலும் ஒரு சமயத்தில் ஒன்றுக்கு மேல் பயன் கொள்ள முடியாது. எவ்வளவு பெரிய பங்களா இருந்தாலும் உட்கார்ந்தால் 2 அடிக்கு 2 அடி, படுத்தால் 6 அடிக்கு 2 அடி, நின்றால் 3/4 அடிக்கு 3/4 அடி, இதற்குமே நிலத்தை அளக்க முடியாது. இப்படி எல்லாமே நம்மை அளவு கட்டி வைத்திருக்கிறது இந்த இயற்கை. பொருள் பற்றும் அதிகாரப்பற்றும் விட்டு கொடுக்கின்ற மனோபாவத்தை சிதைத்து விட்டதால் உறவும் நட்பும் சிதைந்து போயின. இந்த இயற்கை வளங்கள் எல்லோருக்கும் கிடைக்காமல் போவதற்கு காரணம் தேவையில்லாத பற்று. அந்த பற்றே திரும்ப நமக்கே சிக்கல்களாகவும் நோய்களாகவும் மாற்றம் பெறுகின்றன. அதனால் ஆசையின் விளைவுகளை பல கதைகளில் நாம் படித்திருந்தாலும் நடைமுறையில் பல காலகட்டங்களில் சந்தித்திருந்தாலும் இதிலிருந்து விடுபடும் வழியை சிந்திப்பது இல்லை. இயற்கை இன்பங்களை மறந்து தேவையில்லாத ஆசைகளுக்கு அடிமையாகி வெறும் பணத்தையும் பதவியையும் வைத்துக்கொண்டு நோயையும் துன்பங்களையும் சுமக்கோ பிறந்தோம். அதனால் வசதிகள் வேண்டாம் என்று பொருள் அல்ல, வசதிகள் அனைத்தும் வேண்டும். அதே சமயத்தில் அவை இல்லை என்றால் வாழ்க்கை சிறப்பில்லை என நினைக்கக்கூடாது. ஏசி இருப்பது துன்பம் அல்ல. மின்சாரம் தவறிவிட்டால்
ஏசி இல்லாததனால் தூங்க முடியவில்லையே என்று தவிக்கிறோமே, அந்த தவிப்பு தான் அவசியமில்லாதது. இருந்தால் பயன் கொள்கின்றோம் சுகமாக. மின்சாரம் இல்லையா, ஜன்னலை திறந்து வைத்துவிட்டு அதே அமைதியோடு தூங்க கற்றுக்கொண்டு விட்டால் இதுதான் உண்மையான சந்நியாசம். எனவே நெருப்புக்கும் நமக்கும் சரியான இடைவெளி இருந்தால் எப்படி சுகமாக இருக்கிறதோ குளிர்காலம், அதுபோல பொருள் பற்றும் மக்கள் பற்றும் ஒரு எல்லை கோட்டில் வைத்து கொண்டு விட்டால் அதுவும் நமக்கு சுகமான வாழ்க்கையை அளிக்கும். அந்த உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவை எடுத்து விளக்குவதுதான் சந்நியாசம். தாய் தந்தை கணவன் மனைவி சகோதர சகோதரி பெற்ற பிள்ளைகள் அலுவலக ஊழியர்கள் சமுதாய நட்பு உறவு இப்படி பல பேரிடத்திலே பழக வேண்டிய தேவை உண்டு எல்லோருக்கும். அதில் நமக்கு துன்பம் வராதபடிக்கு சிந்தனையோடு அறிவோடு ஆராய்ச்சியோடு நடந்து கொள்வதற்குத்தான் சந்நியாசம் என்று பெயர். அதாவது வாழ்வின் துன்பம் கலக்காமல் காப்பது சந்நியாசம். அதனால் இன்று வரைக்கும் நாம் கேள்விப்பட்ட சந்நியாசம் என்றால் வீட்டை விட்டு ஓடிவிடுவது என்ற கருத்தை குப்பையாக நீக்கிவிடலாம். அவரவர் கர்ம பலனுக்கு தகுந்த வசதிகளையும் மேன்மைகளையும் சிறப்புகளையும் பதவி அந்தஸ்து கௌரவம் போன்றவைகளையும் இறைவன் கொடுத்து கொண்டே இருக்கின்றான். அதனால் நாம திட்டம் போட்டு பேராசையில் சிக்கி அதற்காக யார் யாரிடமோ காக்காய் பிடித்து காலில் விழுந்து லஞ்சம் கொடுத்து இப்படி பெறுபவை இயற்கை சட்டத்திற்கு முரண்படுவதால் இவைகளே நமக்கு துன்பமாக மாறுகின்றன. இறைவனே கொடுக்கின்ற எந்த இன்பத்திலும் நமக்கு துன்பத்தின் சாயல் இருக்காது. அதனால் ஆசைகளை சீரமைப்பது சந்நியாசம். விருப்பு வெறுப்பின்றி, உயர்வு தாழ்வின்றி, நன்மை தீமையின்றி, லாப நட்ட கணக்கின்றி நடுநிலையில் வாழ்வது சந்நியாசம். பேலன்ஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட். மெடிடேஷன் மேக்ஸ் த மைண்ட் ரிசெப்டிவ் டு ரியாலிட்டி என்று சொல்வார்கள். அப்படி துன்பமில்லாத வாழ்வின் வழிகாட்டி பேரின்பத்தின் திறவுகோல் இந்த சந்நியாச யோகம். எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா என்கிறார் பாரதியார். அடுத்த வேளை உணவுக்கு வழி இல்லை. எனவே ஞானத்தின் உச்சத்தில் உடல் துன்பங்கள் கூட பாதிப்பது இல்லை என்பதை பல மகான்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். நாம திட்டம் போட்டு சாதிக்க நினைப்பது தேவையற்ற வேலை. விவேகானந்தர் சொல்கிறார், கடந்த 12 ஆண்டுகளாக அடுத்த வேளை உணவு எங்கிருந்து வரும் என்று தெரியாமலே நான் வாழ்ந்திருக்கிறேன் என்கிறார். வேண்டியன அறிவோய் நீ, வேண்டுவதெல்லாம் தருவோய் நீ என்கிறார் வள்ளல் பெருமான். இதே போல மனவளக்கலை மன்ற அன்பர்களிலே எனக்கு தெரிந்த ஒருவருக்கு நடந்த ஒரு அனுபவம். 1992 அந்த வருடத்தில் நடந்த நிகழ்ச்சி இது. அந்த காலங்களில் மகர்ஷி அவர்கள் கோவைக்கு வந்து கோவையிலிருந்து ஆலயருக்கு போய் வந்திருப்பார். பிறகு சென்னைக்கு போய் விடுவார். அந்த சென்னை புகை வண்டிக்கு போவதற்கு முன்பு 1 மணி நேரத்துக்கு முன்பாகவே புகை நிலையம் வந்து விடுவார். அங்கே வந்து அன்பர்களோடு உரையாடி ஆசீர்வதிப்பது வழக்கமாக கொண்டிருந்தார். அப்படி நடந்த ஒரு நிகழ்ச்சி. என் நண்பர் மகரிஷியை பார்ப்பதற்காக ஆப்பிள் பழங்களை வாங்கி கொண்டு போய் வரிசையில் நின்றார். அவருக்கு பிறகு ஒரு தம்பதிகள் நின்றிருந்தார்கள் பின்னால். அப்படியே வரிசை நகர ஒருவராக மகர்ஷியிடத்திலே ஆசி பெற்று வந்து கொண்டிருந்தார்கள். இவருடைய முறை வருவங்கின்ற பொழுது பின்னால் நின்றிருந்த தம்பதிகள் முன்னால் போய்விட்டார்கள். போய் மகரிஷி இடத்திலே, சாமிஜி எங்களுக்கு இன்றைக்கு திருமண நாள் என்று வாழ்த்து கேட்டார். மகரிஷி வாழ்வாமல் என்று வாழ்த்து விட்டு அவர்கள் ஏதாவது தளரலாமே என்று பார்த்தபோது அங்கே ஒன்றுமே இல்லை. என் நண்பர் ஏதோ தோன்ற உள்ளே போனார். பழங்களை தந்தார் மகரிஷி இடத்துல. அவர் ஆசீர்வதித்து விட்டு அந்த பழங்களை ஒன்றை எடுத்து அந்த தம்பதிக்கு கொடுத்தார். அவர் சொல்கிறார், இவர்கள் முறைப்படி எனக்கு பின்னால் வந்திருந்தால் நான் உள்ளே போயிருப்பேன், மகரிஷிக்கு பழங்களை அர்ப்பணித்திருப்பேன்.
பிறகு இவர்கள் போய் வாழ்த்து பெறுகின்ற போது அவருக்கு கொடுப்பதற்கான அந்த பழங்கள் ஒன்றை கொடுத்திருப்பார். அப்போது இவர்கள் அந்த இயற்கை நீதியின் கொஞ்சம் முறை மாறி உள்ளே போனதுனால அவர்கள் கொடுப்பதற்கு ஒன்றுமே இல்லையே என்று ஒரு கணம் தடுமாற வேண்டிய சூழல் மகரிஷிக்கு ஏற்பட்டது என்று சொன்னபோது, அந்த இயற்கை எப்படி அடுத்தவர் கொடுப்பதற்கு ஒரு பழம் தேவைங்கின்ற போது அதுக்கு முன்னால் இருப்பவரிடத்திலே அனுப்பி வைத்தது. இப்படி குடி செய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மனிதற்று தான் முந்துரும் என்ற வள்ளுவன் வாக்கிற்கேற்ப மகரிஷி சந்தித்த போது என்னுடைய நண்பர் பெற்ற அனுபவத்தை சொன்னார். இதையே அஞ்சாதே உனக்கு முன்னால் என் ஆணை செல்லும் என்கிறார் இயேசுபிரான். இப்படி நமது தேவைகளை இறைவன் பொறுப்பெடுத்துக் கொள்வதால் எல்லாமே மிகச் சரியாக துல்லியமாக அந்தந்த காலத்தில் நடந்துவிடும். அதை சிந்தித்து பார்த்தால்தான் சந்நியாசத்தால் இறைவனின் போற்றலையும் அன்பையும் முழுமையாக பெறுவதால் வாழ்க்கை மிகவும் லகுவாகிறது. பொருள், செல்வாக்கு, புகழ் போன்றவற்றை நாம விரும்பி 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 ஆசைகளை வளர்த்து கொண்டு அதற்காக படுகின்ற சிரமங்களை தவிர்த்து இயற்கை நீதியை மதித்து இறை நம்பிக்கை வைத்து வாழும் சந்நியாசத்தில் நாம் இழப்பது ஒன்றும் இல்லை. ஆனால் பெறுவது மிக அதிகம், ஏராளம். கீதையின் அடிப்படை கோட்பாடு சந்நியாசம்தான். ஞான சந்நியாசமும் கர்ம சந்நியாசமும் இணைந்த ஞான கர்ம சந்நியாச யோகத்தை அடுத்து புலன்களை பயன்கொள்கின்ற மனதுக்கும் சந்நியாசம் வேண்டும் என்பதை வலியுறுத்தும் வகையில் சந்நியாச யோகம் என்ற இந்த 5வது அத்தியாயத்தை தந்திருக்கின்றார் வியாச பகவான். முதல் ஸ்லோகத்தில் கர்மத்தை துறக்கவும் பின்பு அதை கையாளவும் சொல்கிறீர். இவை இரண்டிலும் எது சிறந்தது என்று நிச்சயிக்கப்பட்டது என்பதை எனக்கு இயம்பும். கர்மத்தை துறக்கவும் பின்பு அதை கையாளவும் சொல்கிறீர். இவை இரண்டில் எது சிறந்தது என்று கேட்கிறார். தத்துவங்களை விளக்கினாலும் துல்லியமாக புரிந்து கொள்ளுதல் அவசியம். அது கேட்பவரின் சிந்தனை திறத்தையும் அனுபவங்களையும் கேட்கின்ற ஸ்ரத்தையையும் பொறுத்தது. இப்போ பகவான் செய்கின்ற உபதேசத்திலே அர்ஜுனன் எங்கெல்லாம் தனக்கு விளங்கவில்லையோ அந்த இடத்திலே கேள்வியை கேட்டு புரிந்து கொள்கின்றான். அந்த வகையிலே இப்போ கேள்வி சொல்கின்றான், கர்மத்திற்கான பலனை எதிர்பார்க்காது செய்வதா அல்லது கர்மமே செய்யாமல் சும்மா இருப்பதா? எதை நான் பின்பற்றுவது என்பதை தெளிவாக சொல்லுங்கள் என்று கேட்கிறான். அதற்கு பதில் வருகிறது, கர்ம சந்நியாசம் கர்ம யோகம் ஆகிய இரண்டுமே சிறப்பு தரும் என்றாலும் கர்ம சந்நியாசத்தை விட கர்ம யோகமே மேலானது. இந்த 2 வார்த்தைக்கு பொருளை கொஞ்சம் நினைவுபடுத்திக் கொள்ளணும். ஏன்னா இந்த 2 வார்த்தைகள் தான் இந்த அத்தியாயம் முழுவதும் திரும்ப திரும்ப பேசப்படுகிறது. கர்ம யோகம் ஏற்கனவே நாம் 3ஆம் அத்தியாயத்தில் விரிவாக பார்த்தோம். அதாவது கர்மா என்பது மனம் சார்ந்தது, கர்ம யோகம் என்பது அறிவு சார்ந்தது. கர்மா என்ற மனம் சார்ந்த செயலிலே இன்பமும் வரலாம், சில சமயம் துன்பமும் வரலாம். ஆனால் கர்ம யோகம் என்ற அறிவு சார்ந்த செயல்பாடுகளிலே இன்பம் மட்டுமே விளையும், வெற்றிகள் மட்டுமே அமையும். ஏனென்றால் அது தெய்வத்தோடு அறிவோடு இணைந்த பக்குவம். அதனால் கர்ம யோகமே சிறந்தது என்று அந்த அத்தியாயத்தில் பார்த்தோம். பிறகு கர்ம சந்நியாசம் என்பது என்ன என்றால் செயல் செய்யாமல் இருப்பது. அப்போ செயல் செய்யாமல் இருப்பது எல்லோருக்கும் சாத்தியமா? அப்படி இருந்தால் உலகம் என்ன ஆகும்? எனவே செயல் செய்யாமல் இருப்பதை விட இறைநிலை உணர்வோடு செயல் செய்வதே சமுதாய நலத்திற்கு உகந்தது என்பதனால் கர்ம சந்நியாசத்தை விட கர்ம யோகமே இங்கு சிறப்பிக்கப்படுகிறது. எப்படி என்றால், கர்ணன் பிரதிபலனை எதிர்பார்க்காது தர்மம் செய்தது கர்மயோகம். கர்ணன் எந்தவித பிரதிபலனையும் எதிர்பார்க்காது
வருகின்ற ஏழைகள் அனைவருக்கும் அள்ளித் தந்தது கர்மயோகம். ஆழ்ந்த தியானத்தில் இறைவனோடு ஒன்றுவிட்ட கும்பகர்ணனின் நிலை கர்ம சந்நியாசம். தியானம் என்பது விழிப்புணர்வு கலந்த தூக்கம். கும்பகர்ணன் தூங்கி கொண்டே இருப்பான்னு சொல்லுவார்கள். அது தூக்கம் அல்ல, அது அறித்துயில் தூக்கம். எனவே உணவு இல்லை என்றால் முற்றும் துறந்தவன் நான் என சொல்லும் முனிவனும் உயிரை துறக்க வேண்டி வரும். அதனால் கர்ம சந்நியாசத்தை விட, கும்பகர்ணனைப் போல புலன் கடந்து தவத்தில் லயித்திருப்பதை விட, கர்ம சந்நியாசத்தை விட, கர்ணனைப் போல் எதிர்பார்ப்பில்லாமல் என் செயல் என்பதெல்லாம் இறைவா, என்னுள் இருக்கும் உன் செயலை என்று பூர்ண சரணாகதியாக அர்ப்பணிப்புணர்வோடு எந்த செயலும் செய்வது சாலச் சிறந்தது. அதனால் கர்ம யோகமே சிறப்பிக்கப்படுகிறது. கர்ம யோகத்தை பின்பற்றுவதால் தனக்கும் குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் எல்லா வகையிலும் வளங்களும் இன்பங்களும், இன்னும் உடலுக்கும் மனதுக்கும் ஆத்மாவுக்கும் ஒரு நிறைவளிக்கின்ற வாழ்க்கையும் சாத்தியமாகும். ஜீவன்களின் அடிப்படை தாக்கம் இன்பத்தை நாடுகின்ற வேட்பு தான். அதனால் கர்ம யோகமே சிறந்த வாழ்க்கை நெறியாக போதிக்கப்படுகிறது. கர்ம யோகத்திலே பலன் மீது பற்று இல்லை. நம்முடைய அறிவு, திறமை, வசதி, வாய்ப்பு, பதவி, அந்தஸ்து, செல்வாக்கு, சூழ்நிலை, இப்படி பலவற்றை கணித்து என்ன செய்ய வேண்டும் என்று உள்ளதோ அதை நிஷ்காமியமாக செய்து முடிப்பது கர்மயோகம். பலனிலே பற்று இல்லாமல் செய்வது கர்மயோகம். நான் இதை செய்யவில்லை என்றாலும் என்னை விட திறமையுள்ள வேறொருவர் மூலமாக இறைவன் இந்த காரியத்தை முடித்திருப்பான் என்று ஈஸ்வரப்பணமாக நினைத்து ஒரு செயலை செய்வது கர்மயோகம். ஏனென்றால் இந்த உலகில் எந்த இயக்கமும் செயலும் நின்று போவதில்லை, யாருக்காகவும் நின்று போவதில்லை. நான் பார்த்து செய்யவில்லை என்றால் ஒன்றும் நடக்காது என நினைப்பது அறியாமையின் உச்சம். அதனால் இறைவன் என்னை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறான் என்ற உணர்வோடு செய்வதே மனிதனுக்கு அமைந்த கர்மயோக வாழ்க்கை நெறி. அந்த கர்ம பலனை எதிர்பார்க்காமல் செய்வது நிஷ்காமிய கர்மம். அதை துறந்தார் பெருமை துணை கூறின் வையத்து இறந்தார் எண்ணிக்கொண்டற்று என்று சிறப்பிக்கின்றார் வள்ளுவ பெருந்தகை. அதாவது பூமியில் எத்தனை கோடி மக்கள் பிறந்து இருந்து வளர்ந்து வாழ்ந்து முடிந்திருப்பார்கள். அதையெல்லாம் கணக்கிட முடியாததைப் போல உண்மையான சந்நியாசியின் பெருமைகளை வார்த்தைகளால் விளக்க முடியாது என்கின்றார் வள்ளுவர். உடல் மனம் சார்ந்த வசதிகள் இருந்தாலும் அவற்றில் சிக்கிக் கொள்ளாதவர் தான் துறந்தார் என்று சிறப்பிக்கப்படுகிறார். வசதிகளை பொருட்படுத்தாது லட்சியப்படுத்தாது வாழ்பவர்கள். இதன் மறுபக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் இருந்தாலும் ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை. அதனால் தான் சந்நியாசம் சிறப்பிக்கப்படுகிறது. அதுக்கென்ன சதகா சொல்வார், பாய் விரித்து படுத்தவனும் வாய் திறந்து தூங்குகிறான், பஞ்சனையில் நான் படுத்தும் நெஞ்சிலோர் அமைதி இல்லை, வண்ணமுத்து மண்டபமும் வைரநகை பஞ்சனையும் உன்னிடத்தில் நான் தருவேன், நிம்மதி நீ தருவாய். இது மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் எங்கே இருக்குங்க? ஸோ நிம்மதி என்பது பொருள் கொடுத்து வாங்கக்கூடியது அல்ல. அந்த நிம்மதியை தருவது சந்நியாசம். அதனால் எல்லோருக்கும் சந்நியாசம் தேவையான பொதுவான வாழ்வியல் நெறிமுறை. 3வது ஸ்லோகத்தில் விருப்பு வெறுப்பு இல்லாத அவன் நித்திய சந்நியாசி எனப்படுகிறான். ஏனெனில் இருமைகள் அற்றவன் எளிதில் பந்தத்திலிருந்து விடுபடுகின்றான். விருப்பு வெறுப்பில்லாதவன் சந்நியாசி. அவன் இருமைகள் அற்றவன் எளிதில் பந்தத்திலிருந்து விடுதலை பெறுகிறான். இதை வள்ளுவர் சொல்றாரு, இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு என்கிறார். அதாவது இருள் சேர் இருவினை என்றால் பொதுவாக நல்வினை தீவினை என்று சொல்லுவார்கள்.
ஆனால் இங்கே இருள் சேர் என்ற அடைமொழி இழுப்பதனால அது துன்பத்தை கொடுப்பது என்று பொருள் தருகிறது. அப்போ துன்பத்தை கொடுக்கக்கூடிய இரு வினைகள் என்றால் அது நன்று தீது என்று வராது, சஞ்சித பிராரப்தம் என்று வரும், முன்வினை தன்வினை. எனவே இரண்டிடத்தில் பூர்ண சரணாகதி அடைந்து நான் அல்ல நீயேதான் எனக்குள் இருந்து என்னை இயக்குகின்றாய் என்ற உணர்வோடு செயல்படுகின்ற போது எந்த வினையும் அவனை பந்தப்படுத்துவதில்லை என்ற கருத்து தான் இந்த குறளுக்கும் இந்த ஸ்லோகத்திற்கும் பொருந்தும். 4வது ஸ்லோகத்தில் சாங்கியமும் யோகமும் வெவ்வேறு என்று பாலர் பகர்வர். சாங்கியமும் யோகமும் வேறு வேறு என்று பாலர் பகர்வர். பண்டிதர் அங்கனம் பேசார். இவற்றுள் ஒன்றை உறுதியாக அனுஷ்டிப்பவன் இரண்டின் பலனையும் பெறுகிறான். இவற்றுள் ஒன்றை உறுதியாய் அனுஷ்டிப்பவன் இரண்டின் பலனையும் பெறுகிறான். எப்படி? யோகம் என்றால் இணைதல் என்று பொருள். பரமாத்மா என்ற பிரபஞ்சத்தை உணர்கின்ற போது கரம் குவித்தே நீயே நான் இரண்டும் ஒன்றே என்று கண்டுவிட்டே நீ நானாய் விளங்கும் பேரறிவில் என்பார் மகரிஷி. எனவே பரமாத்மாவிலிருந்து தோன்றிய ஜீவாத்மா தன் மூலத்தோடு ஒன்றிய பிறகு இரண்டும் ஒன்றாகி விடுவதால் இணைதல் யோகம் என்று உறுதியாகிறது. இதை உணராதவர் பாலர், அறியாமல் வாழ்கின்ற மக்கள். உணர்ந்தவர்கள் பண்டிதர்கள், அறிவுபூர்வமாக வாழ்பவர்கள். ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி என்ற சாங்கியத்தை அனுபவிப்பதும் யோகத்தில் திளைப்பதும் ஒன்றே, ஒரே பொருளே தான். எனவே எதை பயன் கொண்டாலும் நன்றே விளையும். 5வது ஸ்லோகம். சாங்கியர் அடைகின்ற பேற்றை யோகியரும் அடைகின்றனர். சாங்கியத்தையும் யோகத்தையும் ஒன்றாக காண்போன் உண்மை காண்கின்றான். சாங்கியர் அடைகின்ற பேற்றை யோகியரும் அடைகின்றனர். சாங்கியத்தையும் யோகத்தையும் ஒன்றாக காண்போன் உண்மை காண்கின்றான். அதாவது ஆத்மாவில் லயித்த மனம் பரமாத்மாவை வேறாக காண்பது இல்லை. பிரபஞ்ச அளவில் விரிந்திருப்பது பரமாத்மா. உடல் என்ற எல்லைக்கு மையமாக அமைந்தது ஜீவாத்மா. நரன் என்ற சிற்றெல்லை நான் கடந்த போது நான் நீயாய் கூறுதலறம் நல்லிக்கம் அறிந்தேன் என்கிறார் மகரிஷி. 6வது ஸ்லோகம். கர்ம யோகம் செய்யாது கர்ம சந்நியாசம் பெறுதல் எளிது அன்று. கர்ம யோகம் செய்யும் முனிவனோ விரைவில் பிரம்மத்தை அடைகிறான். கர்ம யோகம் செய்யாது கர்ம சந்நியாசம் பெறுதல் எளிது அல்ல. கர்ம யோகம் செய்யும் முனிவனோ விரைவில் பிரம்மத்தை அடைகிறான். அதாவது பற்றில்லாமல் செயல் செய்பவனுக்கு இந்த பிரபஞ்சம் ஒரு தாயை போல் துணை செய்கிறது. இதை ரிட்டர்னிங் பேக் டு ஈடன் கார்டன் என்று பைபிளில் சொல்லப்படும். தாயின் கர்ப்பத்திலே ஒரு சிசுவின் தேவைகள் அனைத்தும் தாய் அறியாமலேயே அதன் கருவுக்கு அளித்து வளர்ப்பது போல ஒரு சந்நியாசியின் தேவைகளை இந்த பிரபஞ்சம் என்ற தாய் தன்னை அறியாமலேயே அனைத்தும் அளித்து அந்த சந்நியாசியின் தேவைகளை நிறைவு செய்கின்றான். எனவே கர்ம சந்நியாசம் என்பது கிட்டத்தட்ட ஜீவசமாதி அடைந்த நிலை. 7வது ஸ்லோகத்தில் கர்மயோக நிஷ்டன் மனம் தெளிந்தவன், உடலை வென்றவன், இந்திரியங்களை அடக்கியவன், தனது ஆத்மாவே உயிர் அனைத்துக்கும் ஆத்மா என காண்கின்றவன் கர்மம் செய்யணும் கட்டுண்பது இல்லை. கர்மயோக நிஷ்டன், மனம் தெளிந்தவன், உடலை வென்றவன், இந்திரியங்களை அடக்கியவன், தனது ஆத்மா போல் உயிரினத்துக்கும் ஆத்மா என காண்கின்றவன். அப்படிப்பட்டவன் எந்த கர்மம் செய்தாலும் அவன் கட்டுண்பது இல்லை. இப்போ கர்மயோக நிஷ்டன் என்றால் எப்பொழுதும் அந்த கர்மயோகத்தை தவறாமல் பின்பற்றுபவன். அவன் எப்பவும் இறை உணர்வுடன் செயல்படுவான். மனம் என்ற நிலைக்கு இறங்கி கர்மத்தில் சிக்குவது இல்லை. அதனால் உடல் உபாதைகளோ இன்பத் துன்பங்களோ அவனை பாதிப்பது இல்லை. இந்திரியங்களை அடக்கியவர்,
உணவு எவ்வளவுதான் சுவையாக இருந்தாலும் அதிகமாக சாப்பிட மாட்டார். எனவே இந்திரியங்களை அடக்கியவனை எந்த புலனும் வெற்றி கொள்ள முடியாது. தன் ஆத்மாவே அதே போன்றதே உயிர் அனைத்துக்கும் ஆத்மா என காண்கின்றவன் பரமாத்மாவே அனைத்து ஜீவாத்மாவிலும் அந்தந்த உடல் அளவில் எல்லை கட்டி வாழ்கிறது என்ற பிரபஞ்ச அறிவுள்ள சந்நியாசி. அவன் எந்த செயலை செய்தாலும் அந்த கர்மம் அவனை கட்டுப்படுத்தாது. காரணம் என்ன என்றால், அவன் உடல் என்ற மையத்தை கடந்தவன், மையம் இல்லாத பரமாத்மாவில் நிலைத்தவன். அந்த பரமாத்மா உணர்விலே செயல் செய்வதால் அந்த செயலுக்குரிய பந்தம் அவனிடத்திலே பதிவாக உருவாவது இல்லை. அதனால் அவனை பந்தப்படுத்துவது இல்லை. இந்த இடத்துல இப்படிப்பட்ட யோகி, ஒரு ஞானி, தவறு செய்தாலும் பாதிக்காது என்று சில பேர் பொருள் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். அது பொருந்தாது. ஏனென்றால் சந்நியாசி என்ற நிலைக்கு உயர்ந்த மகான் தவறு செய்ய முடியாது. தவறு செய்தால் அவன் சந்நியாசி இருக்க முடியாது. அதனால் இந்த இடத்தில் தவறு செய்தாலும் பாதிக்காது என்பது பொருள் அல்ல. தவறு செய்யாத இறை உணர்வோடு எல்லா ஜீவன்களுக்கும் நன்மையே அளிக்கத்தக்க செயலை செய்தாலும் அந்த புண்ணியங்கள் கூட அவனை பந்தப்படுத்தாது என்பதுதான் பொருள். அதான் கர்ணன் எல்லோருக்கும் அள்ளி தந்தான், புண்ணியம் தானே. ஆனால் அந்த புண்ணியத்திலே அவன் தன்னை பந்தித்து கொண்டானா? இல்லையே. கடைசி கட்டத்தில் அத்தனை புண்ணியங்களும் கிருஷ்ணன் கேட்டுடனே தாரைவத்தை தந்தான் அல்லவா? நான் வாழ்நாள் பூரா சம்பாதித்த சொத்து நான் உனக்கு தாரைவா தரமாட்டேன்னு சொன்னானா? அதனால் அந்த கர்மங்கள் அவனை பந்தப்படுத்துவது இல்லை. இந்த சந்நியாசியைத்தான் அந்தனர் என்கிறார் வள்ளுவ பெருந்தகை. அந்தனின் இலக்கணம் என்ன என்றால், அந்தனர் என்போர் அறவோர் மற்ற எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டோர்களான். அதாவது உயிர்கள் அனைத்திலும் ஆத்மா ஒன்றே என்று உணர்ந்த நிலையில் சக மனிதருக்கு மட்டும் அல்லாமல் எந்த உயிருக்கும் துன்பத்தை செய்யாமல் வாழ்கின்ற தர்மம் அது. அப்படி கர்ம பந்தத்தை நீக்குவதால் கர்ம யோகமே இங்கே கர்ம சந்நியாசமாகவும் மாறுகிறது. அடுத்து 8, 9 2 ஸ்லோகங்கள். தத்துவம் உணர்ந்த யோகி பார்க்கினும் கேட்கினும் தீண்டினும் மோப்பினும் அருந்தினும் நடக்கினும் உறங்கினும் சுவாசிக்கினும் பேசினும் கழிக்கினும் பிடிக்கினும் கண் திறக்கினும் கண் மூடினும் பொறிகள் புலன்களில் போகின்றன என்று உறுதி கொண்டு நான் ஒன்றும் செய்கிறேன் இல்லை என்று நினைப்பான். ஒன்றும் குழப்பமில்லை, எளிமையான சுலோகம்தான். தத்துவம் உணர்ந்த யோகி எந்த செயலை செய்தாலும் பொறிகள் புலன்களில் போகின்றன என்று ஒரு பார்வையாளனாக பார்த்து கொண்டு நான் ஒன்றும் செய்யவில்லை என்று நினைப்பான். இதுதான் அந்த கர்ம யோகியினுடைய குணாம்சம் என்று சொல்கின்ற அந்த 2 ஸ்லோகத்தில். ஏன் என்றால், உடல் சோர்வை நீக்குவதற்கு சக்தி வேண்டும் நமக்கு. அந்த சக்தி கிடைக்கின்ற இடம் உணவு. இறைநிலையே அறிவாக, ஆற்றலாக, நம் உடலாக எல்லாமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. நான் செய்கிறேன், நான் சாப்பிடுகிறேன் என்பதை விட என் உடல் இந்த வேலையை செய்கிறது, என் உடல் சாப்பிடுகிறது, என் உடல் இந்த காரியத்தை செய்கிறது என்று மனம் எப்போதும் உடலிலே பற்றில்லாமல் நிற்பது அத்வைத்தம் என்று சொல்லக்கூடிய ஏகநிலை. ஆத்மாவுக்கு இந்த உடல் ஒரு வாகனம் என்ற நினைவிலே மறவாதிருக்கின்ற நிலை. அதனால் சேத்திரஜ்ஞ என்று சொல்வார்கள். சேத்திரம் என்றால் இயக்க களம், சேத்திரஜ்ஞன் என்றால் அந்த இயக்கத்தை நடத்துகின்ற இறைவன் அல்லது அறிவு. அப்போ நமக்குள் இந்த உடல் ஒரு சேத்திரம், இந்த உடலை நடத்துகின்ற ஆத்மா சேத்திரஜ்ஞன். எனவே எது நிகழ்ந்தாலும் உணர்வு உடலை வேடிக்கை பார்க்கிறதை ஒழிய பந்தப்படுவது இல்லை. இதை ஒரு அற்புதமான காட்சியாக பார்க்கலாம். குருச்சேத்திர யுத்தத்தில் கிருஷ்ண பரமாத்மா பாண்டவர் பக்கம் அர்ஜுனுக்கு சாரதி.
அவருடைய சைன்யம் அனைத்தும், படைகள் அனைத்தும் துரியோதனனுக்கு ஆதரவாக போர் புரிகின்றன. இந்த காட்சி எதை காட்டுகிறது நமக்கு என்றால், ஆயுதம் எடுக்காமல் கிருஷ்ண பரமாத்மா துணையாக நிற்பது பாண்டவர்களுக்கு, அவருடைய அத்தனை சேனைகளும் ஆயுதங்களை கொண்டு துணையாக போர் புரிவது கௌரவர்களுக்கு சாதகமாக. அதாவது கிருஷ்ண பரமாத்மா தன் சேனைகள் எப்படி போர் செய்கின்றன என்பதை வேடிக்கை பார்க்கிறார். அதுபோல என் உடலுக்குள் இருக்கின்ற இறைவன் புலன்கள் என்ற எனது சேனைகளை வேடிக்கை பார்க்க வேண்டும். ஞானேந்திரியங்கள் என்ற உணர்புலன்கள் 5, கர்மேந்திரியம் என்ற செயல் புலன்கள் 5, இவற்றின் ஊடாக வாழ்கின்ற மனம் 1. இந்த 11ம் சேர்ந்து இயங்குகின்ற என் திரு உடல். என் மனம் போகின்ற போக்கை பார், என் உடல் ஆடுகின்ற ஆட்டத்தை பார் என்று ஒரு சாட்சி பாவனையாக என் உடலையே என் செயல்களையே நான் ஒரு காட்சியாக பார்க்க வேண்டும். அதை கண்ணசு சொல்லுவார், இல்லாத மேடை ஒன்றில் எழுதாத நாடகத்தில் எல்லோரும் நடிக்கின்றோம், நாமே எல்லோரும் பார்க்கின்றோம். அதுபோல அடுத்தவர் வாழ்க்கை வேடிக்கை பார்ப்பது போல என் வாழ்க்கையே, என் உடலையே, என் உள்ளத்தையே நான் தனித்து நின்று வேடிக்கை பார்ப்பது சந்நியாசம். அதை சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்று 5 வகை தெரிவன் கட்டை உலகு என்று வள்ளுவர் சிறப்பிக்கிறார். அதாவது இந்திரிய சுகங்களிலே ஒரு லயம் உண்டு. அதனுடைய சார்புதான் மற்ற பொருள் பற்று. நாம் கண்டுபிடித்த அத்தனை விஞ்ஞான வசதிகளும் நம் உடலுக்கு உபகருவிகளே. பஞ்சபூதங்களே நம் உடலாக வந்துள்ளன. அவற்றின் காந்தம் தன்மாற்றம் அடைகின்ற சிறப்பை நம் உடல் இந்திரியங்கள் மூலமாக நாம் இன்பத் துன்பமாக அறிகின்றோம். இப்படி புலன்கள் வழியாக உயிர் சக்தியும் ஜீவாந்த சக்தியும் செலவும் தன்மாற்றமும் ஆவதால் நமக்கு உணர்வுகளும் அனுபவங்களும் கிடைக்கின்றன. இதை புரிந்து கொண்டால் சுகம் எங்கே? ஜீவாந்தத்தின் தன்மாற்றம் தானே சுகம். ஸோ கன்வர்ஷன் அண்ட் கன்சம்ஷன் ஆஃப் பயோமேட்டிசம் இஸ் பர்செப்ஷன். ஜீவாந்த திணிவு இல்லை என்றால் நாம் இன்பத் துன்பத்தை அனுபவிக்க முடியாது. எனவே இதை புரிந்து கொண்டால் அது சந்நியாசம். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வோர்க்கு வானம் வசப்படும் என்ற வள்ளுவன் வாக்கு இதுதான். 10வது ஸ்லோகத்தில் பிரம்மத்தை சார்ந்து பற்றுதலை துறந்து கர்மங்களை செய்கிறவன் நீரில் தாமரை இலை போன்று பாபத்தில் பந்தப்படுவது இல்லை. பிரம்மத்தை சார்ந்து பற்று துறந்து கர்மங்களை செய்கிறவன் தாமரை இலை போன்று பந்தப்படுவது இல்லை. இப்போது சகதியில் பூக்கின்ற தாமரை, ஆனால் அந்த சகதியின் அழுக்கு அந்த மலரிலே படிந்திருக்கிறதான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அப்போது சகதியில் இருந்தாலும் ஒரு தூய்மையான அழகாக மலர்ந்திருப்பதைப் போல இந்த சமுதாயம் ஒரு சாக்கடையாக இருந்தாலும் அதிலும் மணக்கின்ற சந்தனமாக நாம் வாழ முடியும் என்பதை காட்டுகின்ற தத்துவம் தாமரை இலை தண்ணீர். அதுபோல இந்த வாழ்க்கையை நாம் பற்றில்லாமல் வாழ வேண்டும் என்றால் அதுக்கு துணை செய்வது, வழிகாட்டுவது சந்நியாசம். அதாவது இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக பாவிக்கின்ற மனம். 11வது ஸ்லோகம். யோகிகள் பற்றை துறந்து சித்த சுத்திக்காக வெறும் காயத்தாலும் மனத்தாலும் புத்தியினாலும் இந்திரியங்களாலுமே கர்மம் செய்கிறார்கள். யோகிகள் பற்றை துறந்து சித்த சுத்திக்காக வெறும் காயத்தால், உடலாலும் மனதாலும் புத்தியினாலும் இந்திரியங்களாலும் கர்மம் செய்கிறார்கள். என்ன பொருள் என்றால், இன்பங்களில் தன்னை பந்தப்படுத்தி கொள்ளாது உடல் தேவைக்கு சமுதாய நீதியின்படி செய்ய வேண்டிய கடமைகளை செய்வதும் அந்த செயல்களில் வரும் இன்பத் துன்பங்களில் சிக்கிக்கொள்ளாது விலகி நின்று வேடிக்கை பார்க்கின்ற மனமும் தான் நிஷ்காமிய கர்மம். நான் செய்கிறேன் என்பது அங்கு இல்லை.
12வது ஸ்லோகம், யோகி வினைப்பயனில் பற்றற்று நிஷ்டை நின்று உதிக்கும் சாந்தியை அடைகிறான். யோகம் செய்யாதவன் ஆசை வயப்பட்டு பயனில் பற்று வைக்கிறான். யோகி வினை பயனில் பற்று அற்று நிஷ்டை நின்று உதிக்கும் சாந்தியை பெறுகிறான். யோகம் செய்யாதவன் ஆசை வயப்பட்டு பயனில் பற்று வைத்து பந்தப்படுகிறான். அதாவது ஞானம் இல்லை என்றால் யோகம் கிடையாது. ஆணவத்திற்கு அடிமையாகி ஆசை வலைய சிக்கி அல்லல்படுவான். இதுக்கு சரியான ஒரு குறள் பார்த்திங்கன்னா, தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், மற்ற அல்லார் அவம் செய்வார் ஆசை உட்பட்டு. அதாவது யோகி என்றால் தவசிரேஷ்டர். யோகி வினை பயனில் பற்றற்று நிஷ்டை நின்று உதிக்கும் சாந்தியை பெறுகிறான். அதாவது ஆன்மாவுக்கு இச்சை ஊட்டி துன்பத்தை கொடுக்கக்கூடிய எண்ணம் சொல் செயலை தூண்டுவது ஆணவம். ஆணவம், ஈகோ. தவம் செய்யவில்லை என்றால் அவம் நம்மை ஆட்சி செய்யும். அவம் ஆசையாக பரிணமிக்கும். ஆசை புயலில் தர்மம் தடுமாறும். அதனால் மனிதன் அவத்தில் சிக்காமல் இருக்க தவத்தின் வழியாக தப்பிவிட வேண்டும். தவம் என்பதுதான் கர்மயோகம். தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார். தாம் செய்ய வேண்டிய அனைத்து கடமைகளையும் நிறைவாக காலத்தால் துல்லியமாக செய்யக்கூடிய பாங்கு, திறமை, ஆற்றல் இதெல்லாம் தவம் செய்தால் கிடைக்கும். அப்படி கிடைக்கின்ற போது தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகு என்ற ஐவகை கடமைகளையும் நிறைவாக செய்யக்கூடிய சிறப்பும் ஆற்றலும் தவத்தால் கிடைக்கும். தவம் விலகிய செயல்கள், யோகம் விலகிய செயல்கள் பந்தப்படுத்திவிடும். ஆத்ம திருப்தியும் கிடைக்காது, தூய்மையும் ஆகாது. 13வது ஸ்லோகம், தன்னை வசப்படுத்திய தேகியானவன் கர்மங்களையெல்லாம் விவேகத்தால் விலக்கிவிட்டு ஒன்றும் செய்யாதும் செய்விக்காதும் நவவாயில் நகரில் இன்புற்று இருக்கிறான். தன்னை வசப்படுத்திய தேகியானவன் கர்மத்தையெல்லாம் விவேகத்தால் விலக்கிவிட்டு ஒன்றும் செய்யாதும் செய்விக்காதும் நவவாயில் நகரில் இன்புற்று இருக்கிறான். அதாவது கவிஞர் வாலியுடைய பாடலில் வரும், 9 வாசல் வைத்தே உடம்பெனும் கோட்டையை கட்டி வைத்தான், அந்த கோட்டைக்கு விளக்காக அறிவெனும் தீபத்தை ஏற்றி வைத்தான் என்று ஒரு 2 வரிகள் வரும். அதுபோல வாழ்க்கைக்கு வாகனமாகிய இந்த உடலில் 9 ஓட்டைகள் சரியாக இயங்கினால்தான் உடல் ஆரோக்கியம் காக்கப்படும். ஏதாவது ஒரு ஓட்டை 4 நாட்கள் அடைபட்டு விட்டால் கழிவு வெளியேறாது, அது நமக்கு கஷ்டத்தை கொடுக்கும். இது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தானே. எனவே இந்த உடல் நலம் சரியாக இருக்க 9 வாயில்களும் சீராக செயல்பட வேண்டும். மனநலம் சரியாக இருக்க 9 மைய தவத்தில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அந்த 9வது மையமாகிய சுத்த வெளியில் பேரின்பத்தை துய்க்கலாம். இதுதான் கீதையின் சாரம், அனுபவத்தில் பெறுகின்ற நிலை. எனவே தன்னை வசப்படுத்திய தேகியானவன் கர்மத்தையெல்லாம் விவேகத்தால் விலக்கி விடுகின்றான். செய்யாதும் செய்விக்காதும் அந்த நவவாயில் நகர்களே இன்புற்று இருக்கிறான் என்று ஸ்லோகம். அடுத்து 14வது ஸ்லோகம், மிக அற்புதமான ஸ்லோகம். வினை தலைமை, வினை வினை பயன் பெறுதல் ஆகியவைகளை இறைவன் உலகுக்கு உண்டு பண்ணவில்லை, இயற்கையே இங்கனம் செய்கிறது. வினை தலைமை, வினை வினை பயன் இவற்றை இறைவன் உலகுக்கு உண்டு பண்ணவில்லை, இயற்கையே இங்கனம் செய்கிறது. இப்போ என்ன பொருள்? வினை தலைமை, வினை வினை பயன், அதாவது செய்பவன், செயல், விளைவு. இந்த 3ஐயும் இறைவன் இங்கு கண்காணிக்கவில்லை, இயற்கையை ஏற்படுத்தியிருக்கிறது என்றால் இறைவன் வேறு இயற்கை வேறா
என்ற கேள்வி எல்லோருக்கும் எழும். இறைவன் வேறு, இயற்கை வேறா? இறைநிலை 3 தன்மைகளில் செயல்படுகிறது. ஒன்று காந்தவெளி, 2வது சக்திகளம், 3வது ஜீவன்கள். இந்த 3ம் இணைந்ததற்கு பெயர் யூனிவர்ஸ், பிரபஞ்சம், இயற்கை. எப்படி ஆணிவேர், சல்லிவேர், கிளைகள், இலைகள், பூ, பிஞ்சு, காய், பழம், கொட்டை என்று உறுப்புகளை தனித்தனியே பேசினாலும் மரம் என்ற சொல்லுக்குள் அனைத்தும் அடங்கிவிடுமோ, அதேபோல் இயற்கை என்ற சொல்லுக்குள் பரமாத்மா, பிரபஞ்சம், பஞ்சபூதங்கள், சீவன்கள், மனிதர்கள் எல்லாம் அடங்கிவிடுகின்றன. அதனால் வேதம் என்ற சொல்லுக்கும் இயற்கை என்ற சொல்லுக்கும் எல்லை இல்லை. வேதம் என்றால் இறைத்துகள் என்று பொருள். அந்த இறைத்துகளை பற்றிய விளக்கங்களை கொடுப்பவை வேத நூல்கள். மறை, இறை, வேதம், இயற்கை, இந்த 4ம் ஒரே பொருள்தான். இயற்கையே பரிணாமம், இயல்போக்கம், கூர்தலம் என்ற 3 திறமாக சொல்லப்படுகிறது. ஒன்றிலிருந்து ஒன்று பரிணமித்து மனிதன் வரைக்கும் வந்த சரித்திரத்தை மகர்ஷி சொல்கிறார். எனவே இறைவன் என்ற நந்தவனத்தில் இறுதியாக பூத்த மலர் மனிதன் என்கிறார் மகர்ஷி. அதற்கு துணை நிற்பது இயல்போக்கம் என்ற இயற்கை நியதி. அதே சமயத்தில் ஒவ்வொரு இயக்கத்திற்கும் இயக்க விளைவாக வருவது கூறுதல் அறம், செயல் விளைவு விதி, காஸ் அண்ட் எஃபெக்ட் சிஸ்டம். 15வது ஸ்லோகம். யாருடைய பாவ புண்ணியத்தையும் பரமாத்மா பொருட்படுத்துவதில்லை. ஞானம் அஞ்ஞானத்தால் மூடப்பட்டிருக்கிறது. ஆதலால் உயிர்கள் மயக்கம் அடைகின்றன. யாருடைய பாவ புண்ணியத்தையும் பரமாத்மா பொருட்படுத்துவது இல்லை. ஞானம் அஞ்ஞானத்தால் மூடப்பட்டிருக்கிறது. ஆதலால் உயிர்கள் மயக்கம் அடைகின்றன. இப்போது பசி வயிற்றை கிள்ளும் போது கீதை சொற்பொழிவை ரசிக்க முடியுமா? இதை பைபிளில் இயேசுபிரான் மலைப்பிரசங்கம் தொடங்குவதற்கு முன்பாக அப்பமும் பானகமும் வரவைத்து தந்தார் என்ற வசனம் உண்டு. என்ற பசி இருக்கின்ற இடத்துல தத்துவம் உள்ளே போகாது. அதனால் உடல் துன்பம் மன இயக்கத்தின் வழியாக ஆன்மாவையும் அறிவையும் மயக்கி விடுகின்றது, மறைத்து விடுகிறது. பொன்னை மறைத்தது பொன்னணி பூஷணம், பொன்னில் மறைந்தது பொன்னணி பூஷணம். தன்னை மறைத்தன தன் கர்ணாதிகள், தன்னில் மறைந்தன தன் கர்ணாதிகள் என்கிறது திருமந்திரம். அதாவது பொன்னை மறைத்தது பொன்னணி பூஷணம். சங்கிலி, தங்கச்சங்கிலி என்று பார்க்கின்ற போது தங்கம் காணோம். தங்கம் எத்தனை கேரட்டு, 22 18 என்று பார்க்கின்ற போது சங்கிலியை காணோம். அதுபோல் பொன்னை மறைத்தது அந்த நகை, பொன்னில் மறைந்தது பொன்னணி பூஷணம். பொன்னை பார்க்கின்ற போது நகை மறைந்து போகிறது. அதுபோல தன்னை மறைத்தன தன் கர்ணாதிகள். இந்த புலன்களை பயன்படுத்தி அனுபவிக்கின்ற இன்பங்களிலே நம்மை மறந்து போகிறோம். தன்னில் மறைந்தன தன் கர்ணாதிகள். விழிப்பு பெறுகின்ற போது, ஞானம் பெறுகின்ற போது, சந்நியாசத்தை அடைகின்ற போது தன்னில் மறைந்தன தன் கர்ணாதிகள். நான் என்ற விழிப்புணர்வு மேம்பட்டு நிற்குமே தவிர புலன் கவர்ச்சி அவனை பந்தப்படுத்த முடியாது. இப்படி ஆத்ம மாயையிலிருந்து விலகி ஞானத்தில் திளைக்கின்றவர்களை இந்திரியமோ புலனோ உடல் உறுப்போ மன இயக்கமோ கட்டுப்படுத்த இயலாததால் ஆத்ம சாட்சாத்காரமே அனைத்திலும் சிறந்தது என்று இங்கு பேசப்படுகிறது. அடுத்த ஸ்லோகம் 16. யாருடைய அஞ்ஞானம் ஆத்ம ஞானத்தால் அழிக்கப்படுகிறதோ அவருக்கு அந்த ஞானம் சூரியனை போன்றதாய் பரம்பொருளை விளக்குகிறது. யாருடைய அஞ்ஞானம் ஆத்ம ஞானத்தால் அழிக்கப்படுகிறதோ அவருக்கு அந்த ஞானம் சூரியனை போல் பரம்பொருளை விளக்குகிறது.
எப்படி? ஞான ஒளியில் தோற்றங்களும் உணர்வுகளும் பரத்தில் மறைந்து போகின்றன. அவர்களுக்கு ஞானம் சூரியனைப் போல பரம்பொருளை விளக்குகிறது. இப்போ நேர்மை கூர்மை என்று நமது பகுத்தறிவு 2 நிலைகளில் செயல்படும். அதன் சிறப்பு என்ன என்றால், கூர்மை என்பது விஞ்ஞான ஆராய்ச்சிக்கான அறிவு. எதையும் கூர்ந்து நுணுகி ஆராய்ந்து இயற்கை வளங்களை வாழ்க்கை வசதிகளாக தரமாற்றக்கூடிய அறிவின் சிறப்பு கூர்மை. அப்படி விஞ்ஞானத்தால் கண்டுபிடிக்கப்பட்ட வசதிகள் மக்களுக்கு துன்பம் வராமல் காக்க வேண்டுமென்றால் அங்கே நேர்மை என்ற தர்மம் இருக்க வேண்டும். அதனால் நேர்மை கூர்மை என்ற இருமை வகை திறந்து ஈண்டு அறம் பூண்டோர் பெருமை பெருங்கெற்று உலகு என்கிறார் வள்ளுவ பெருந்தகை. 17வது ஸ்லோகம். பிரம்மத்தில் புத்தியை வைப்பவர், அதுவே தாமாக இருப்பவர், அதிலேயே உறுதியாக இருப்பவர், அதையே புகலிடம் ஆக்குபவர், ஞானத்தால் பாவங்களை போக்கடிப்பவர், பின்பு பிறப்பது இல்லை. பிரம்மத்தில் புத்தியை வைப்பவர், பிரம்மமே தாமாக இருப்பவர், பிரம்மத்திலே உறுதியாக இருப்பவர், பிரம்மத்திடம் புகலிடம் ஆக்குபவர், அந்த ஞானத்தால் பாவங்களை போக்கடிப்பவர், பின்பு பிறப்பது இல்லை. அதாவது ஞான சந்நியாசத்தை பின்பற்றியவர் மீண்டும் பிறப்பது இல்லை. பிறப்புக்கு காரணம் என்ன என்றால், பற்றுதலும் அடைய முடியாத ஆசைகளும் காரணம். இந்த சந்நியாசிக்கு வினை பதிவுகள் மிச்சம் இல்லாததால் மகான்களுக்கு மகப்பேறு இருக்காது. அது ஆண்மை குறைவென்று பொருள் அல்ல. பதிவுகள் இல்லை என்றால் சந்ததி இருக்காது. இந்த உலகத்தில் இன்னும் அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசை எதுவுமே இல்லாததால் அவருக்கு மறுபிறவியும் கிடையாது. இதை வள்ளுவர் சொல்கிறாரு, நிறைமொழி மாந்தர் பெருமை. நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். எப்படி? மீண்டும் பிறவாத பக்குவம் பெற்றவர்களே இந்த சமுதாயத்திற்கு வாழ்க்கை நெறிகளை வகுத்து தந்தார்கள். கீதை, வேதத்திரியம் போன்ற மறை நூல்களை தந்த மகான்கள் எப்படிப்பட்டவர் என்பதை அந்த நூல்களே நிலைத்திருந்து வருகின்ற சந்ததிக்கு விளக்கிவிடும். நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். அப்படி இன்னும் ஒரு 50 ஆண்டுகளில் இந்த உலகு தெரிந்துவிடும் மகிழ்ச்சி வாழ்ந்த ஆழியார் அறிவு திருக்கோவில் இருக்கும் இடம் பிற்காலத்தில் வாஷிங்டன், நியூயார்க் போன்று புகழ்மிக்க நகரமாக மாறிவிடும். இதை பகவான் ராமகிருஷ்ணர் சொல்கிறாரு, யுக்தியினால் பெறப்படும் ஞானம் ஒரு வகை, தியானத்தால் வரும் ஞானம் ஒரு வகை, ஈஸ்வர தரிசனத்தால் வரும் ஞானம் ஒரு வகை. இந்த மூன்றிலும் எது உயர்ந்தது என்றால் ஈஸ்வர தரிசனத்தால் பெறக்கூடிய ஞானமே உச்சகட்டமானது. சரி, யுக்தியினால் பெறும் ஞானம் என்பது என்ன என்றால், பல விஷயங்களை தத்துவங்களை கேட்டு சிந்தித்து பெறக்கூடிய தெளிவு விளக்கம். அதை மையமாக கொண்டு தீட்சை பெற்று செய்கின்ற தியானம், அந்த தியானத்தில் பெறுகின்ற அனுபவம், அந்த அனுபவத்தில் கிடைக்கின்ற அவேர்னஸ் விழிப்பு நிலை, பூர்ண பிரஜ்ஞ நிலை, தெய்வ தரிசனம். இந்த தெய்வ தரிசனம் என்ற 3 நிலைகளிலும் எது ஞானம் என்று கருதினாலும் உண்மையின் உச்சகட்டம் எது என்றால் 3வது நிலையாகிய இறை உணர்வே தெய்வ தரிசனமே ஞானம். 18வது ஸ்லோகம். கல்வி அடக்கமுடைய பிராமணனிடத்தும் பசுனிடத்தும் யானையினிடத்தும் நாயினிடத்தும் நாயை தின்னும் கீழோனிடத்தும் ஞானிகள் சமதிருஷ்டியை வைக்கின்றனர். கல்வி அடக்கமுடைய பிராமணனிடத்தில் பசு, யானை, நாய், நாயை தின்னும் கீழோன், இப்படி எந்த இடத்திலேயும் ஒரே மாதிரி பாவனை, சமதிருஷ்டி என்ற ஒரே பார்வை, பேதமில்லாத பார்வை. ஏனென்றால் சந்நியாசத்தில் விருப்பு வெறுப்பு அற்றுப்போகிறது.
அதனால் மேலோர் கீழோர் நல்லது கெட்டது என பேதம் பார்ப்பது இல்லை. அவர் எங்கும் எதிலும் பிரம்மத்தையே பார்ப்பார்கள். ஒரு முறை மகர்ஷியிடத்தில் கேட்டோம், சாமிஜி எங்களுக்குள்ளே எத்தனையோ ஆசா பாசங்கள் எல்லாம் இருக்குது, எங்களெல்லாம் நீங்கள் எப்படி பார்த்து சகித்து கொள்கிறீர்கள் அப்படின்னு கேட்டோம். சாமி சிரிச்சுட்டு சொன்னாங்க, நான் உங்கள் உடலையோ முகத்தையோ தோற்றத்தை பார்ப்பதில்லை, உங்களுக்குள் இருக்கும் பிரம்மத்தை பார்க்கிறேன், அதனால் நான் யாரிடத்திலும் பேதம் காண்பதில்லை என்றார். அப்படி ஞானம் பெறுகின்ற போது அங்கே சமத்துவம் நிறைவு பெற்று விடுவதால் எந்த வகையான ஜீவனிடத்தும் எந்த செயலிலும் அவங்க பேதம் பார்க்க மாட்டார்கள். இந்த 18வது ஸ்லோகத்தோடு இன்றைய சிந்தனை நிறைவு செய்வோம். 19வது ஸ்லோகத்திலிருந்து அடுத்த வாரம் பார்க்கலாம். இந்த சிந்தனைகளை மீண்டும் சிந்திக்கணும். கீதை புத்தகத்தை வாசித்தால் இன்னும் சிறப்பாக இந்த கருத்துக்களை நினைவில் கொள்ளலாம். இதை சார்ந்த இன்னும் கருத்துக்களை கூட சுயமாக பெற முடியும். அப்படி இதுவரைக்கும் பரவலாக இல்லாத கீதா சாஸ்திரத்தை நாம் பெரும் முயற்சியாக எடுத்திருக்கின்றோம். இது ஒரு முறை கேட்பதிலேயே புரிந்துவிடும் என்று நம்ப முடியாது. அதனால் தொடர்ந்து சில முறை படித்து கேட்டு சிந்தித்து அதை புரிந்து கொண்டு வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தி நாமும் நிறைவு பெற வேண்டும், மற்றவர்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக வழிகாட்டியாக அமைய வேண்டும் என சொல்லி இன்றைய சிந்தனைக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.